ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த எபிசோடில் நம்ம மார்ச் மாதத்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி மாதம் வர உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஹோப் அது எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த எபிசோடில் நம்ம மார்ச் மாதத்துடைய நேஷ்னல் மற்றும் ஸ்டேட்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு பீஸ் சென்டர், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு பீஸ் சென்டர், முதல் உலக அமைதி மையம், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு முதல் உலக அமைதி மையத்தை எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, குருகிராம், ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருகிராம் இருக்கு இல்லையா, அங்கே இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு பீஸ் சென்டர் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதை யார் வந்து தொடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹிம்சா விஸ்வா பாரதி, அஹிம்சா விஸ்வா பாரதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய முதல் உலக அமைதி மையத்தை ஹரியானாவில் குருகிராமில் தொடங்கி வந்து வச்சுருக்காங்க. இந்த அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா, ஜெயின் ஆச்சாரியா லோகேஷ். ஜெயின் ஆச்சாரியா லோகேஷ் அப்படிங்கிற இவர் தான் வந்து இந்த அஹிம்சா விஸ்வா பாரதி அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவர். இந்த ஈவெண்ட்டில், இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு பீஸ் சென்டர் தொடங்குறாங்க இல்லையா, இந்த ஈவெண்ட்டில் முக்கியமான இந்தியாவுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு பீஸ் சென்டர் எங்கே திறந்துருக்காங்க, குருகிராமில். ஸோ குருகிராமில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு பீஸ் சென்டர் வந்து தொடங்குறாங்க. அடுத்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ரீசெண்டாக ஒரு முக்கியமான இடத்த விசிட் வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, வந்தாரா. ஸோ வந்தாரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு எதுக்காக போயிருந்தார் அப்படின்னா, மார்ச் 23 நம்ம வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்து கொண்டாடுறோம் இல்லையா, வனவிலங்கு தினம். எப்போது, மார்ச் 23 வனவிலங்கு தினம் வந்து கொண்டாடுறோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக குஜராத்துக்கு வந்து நம்ம பிரதமர் வந்து போயிருந்தார். அப்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த வந்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான இடத்த பிரதமர் வந்து விசிட் வந்து பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ இந்த வந்தாரா அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து அனிமல்ஸ், ஸோ இது வந்து விலங்குகள் மற்றும் பறவைகள் இது எல்லாத்தையுமே வந்து காக்கக்கூடிய ஒரு காப்பகம் தான் என்ன, வந்தாரா அப்படிங்கிற இந்த ஒரு காப்பகம். இது யார் வந்து ரன் பண்ணுறா அப்படின்னா, ரிலையன்ஸ் குரூப் இருக்காங்களா, ரிலையன்ஸ் குரூப் அவங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் தான் என்ன, வந்தாரா அப்படிங்கிற இந்த ஒரு சென்டர். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து ரெஸ்கியூ பண்ணி அதை ரீஹபிலிட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நிறையா விலங்குகள் வந்து அடிபட்டிருக்கும் காட்டில், அதே மாதிரி வந்து ரோட்லலாம் வந்து அடிபட்டிருக்கக்கூடிய விலங்குகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்து அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் இது எல்லாமே கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு காப்பகம், விலங்குகளுக்கான ஒரு காப்பகம் தான் என்ன அப்படின்னா வந்தாரா அப்படிங்கிற இந்த காப்பகம். இதில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி, இந்த விலங்குகளுக்கு தேவையான ஹை கிளாஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அந்த ஃபெசிலிட்டி, அதேமாதிரி விலங்குகளுக்கு முக்கியமான மெடிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்வையிட்டிருக்காங்க. ஸோ வந்தாரா அப்படிங்கிற இந்த ஒரு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையம் தான் என்ன, வந்தாரா அப்படிங்கிற இந்த ஒரு மையம். ஓகே, ஸோ அடுத்த டாபிக், யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ், நம்மளுடைய மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார் இல்லையா, இவர் இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஏஐ இருக்கு இல்லையா, இந்த ஏஐயை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சில முக்கியமான மிஷன் வந்து பண்ணுறாரு. ஸோ அதில் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஏஐ மிஷன், இந்தியாவில் ஏஐயை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஏஐ மிஷன், இந்தியா ஏஐ திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இந்தியா ஏஐ மிஷனுக்கு கீழே ஒரு சில இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, ஏஐ கோஷா, ஏஐ கோஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டேட்டா செட் பிளாட்ஃபார்ம், ஏஐக்கு தேவையான டேட்டா செட் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஏஐ அப்படிங்கிறது எதில் ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா, ஏஐக்கு வந்து நம்ம நிறைய டேட்டா கொடுக்கணும். அந்த டேட்டா எல்லாமே ப்ராசஸிங் பண்ணி தான் நமக்கு ஏஐ ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஏஐக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஜெனரேட் பண்ணக்கூடிய டேட்டா செட் பிளாட்ஃபார்ம், அதுக்கு பேர் என்ன, ஏஐ கோஷா அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டா செட் பிளாட்ஃபார்மை என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த திட்டத்துக்கு இல்லை, இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், நம்மளுடைய பஞ்சாயத்து துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, சாக்ஷத் பஞ்சாயத் நேத்ரி அபியான், சாக்ஷத் பஞ்சாயத் நேத்ரி அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தையும், அதுக்கடுத்து மாடல் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம பஞ்சாயத், மாடர்ன் உமன் ஃப்ரெண்ட்லி கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு முக்கியமான திட்டங்களையும் யார் கொண்டு வந்திருக்கா, நம்மளுடைய பஞ்சாயத்து துறை அமைச்சகம், ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இருக்காங்களா, இவங்க இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. சாக்ஷம் பஞ்சாயத் நேத்ரி அபியான், இது ஹிந்தி டேம் தான் இது. ஸோ இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா, இது
கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களாம் எல்லாத்தையுமே வந்து முன்னேற்றத்துக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன, இந்த சாக்ஷம் பஞ்சாயத் நேத்ரி அபியான், சாக்ஷத் பஞ்சாயத் நேத்ரி அபியான் அப்படிங்கிற இந்த திட்டம். ஸோ இதில் பெண்களுக்கு தேவையான அந்த கிராம சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண் தலைவர்கள், இவங்களுக்கு தேவையான ஸ்கில்லு, இவங்களுக்கு தேவையான எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல தலைவர்களாக மாற்றுறது தான் வந்து இந்த சாக்ஷத் பஞ்சாயத் நேத்தி அமைந்தது. யாருக்காக? வெறும் பெண்களுக்காக உள்ள ஒரு திட்டம். இது எல்லா பஞ்சாயத் நபர்களுக்குமான ஒரு திட்டம் கிடையாது. இது வந்து உமன் பஞ்சாயத்துக்கு மெம்பர்ஸ்க்காக, உமன் பஞ்சாயத்து மெம்பர்ஸ்க்காக உள்ள திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, முக்கியா பத்தி கல்ச்சர். இந்த முக்கியா பத்தி கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம இப்போ நிறையா கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் வந்து பெண்களுக்கு இந்த லோக்கல் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் 33% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கிராமங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, பெண்கள் வந்து பேருக்கு மட்டும் எலெக்ஷனில் அந்த ரிசர்வேஷனுக்காக மட்டும் பெண்கள் வந்து தேர்தல் நிற்க வச்சுட்டு அந்த பஞ்சாயத்தோட முழு கண்ட்ரோலை யாரை தான் பண்ணுவா, ஒன்று அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்ட், அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் வந்து பார்ப்பார். அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணுடைய தகப்பன், இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் வந்து கண்ட்ரோல் வந்து வச்சுருப்பாங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து பத்தி சிஸ்டம், முக்கிய பத்தி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை இது பண்ணி பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து நம்ம எம்பவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள என்ன பண்ண போகிறாங்க, பஞ்சாயத்து வந்து பார்த்துக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுக்காக கொண்டது தான் சாக்ஷத் பஞ்சாயத் நேத்ரி அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். அடுத்து பால்பன் கி கவிதா. ஸோ பால்பன் கி கவிதா அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா, நம்மளுடைய கல்வி அமைச்சகம், நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்காங்க இல்லையா, கல்வி அமைச்சகம், இவங்க என்ன பண்ணுறாங்க, பால்பன் கி கவிதா, ஸோ பால்பன் கி கவிதா அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து கொண்டு வர்றாங்க. இது எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தைகள் 5வது 6வது அந்த மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு ரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ள திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு ரீஜன்லையுமே ரைம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னா இந்த பால்பன் கி கவிதா அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இது யார் பண்ணுறா, இதை நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கல்விக் கொள்கையில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்களுடைய மதர் டங்க்லேயே என்ன பண்ணணும், கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த பால்பன் கி கவிதா அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், நம்மளுடைய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் கிராப் சர்வே சிஸ்டம், என்னது டிஜிட்டல் கிராப் சர்வே சிஸ்டம், டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு அமைப்பு, டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு அமைப்பு அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர்றாங்க. இதில் என்ன வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா, டு கலெக்ட் ரியல் டைம் கிராப் டேட்டா. ஸோ கிராப் சம்மந்தமாக அந்த பயிர் இருக்குது அப்படின்னா அந்த பயிர் வந்து எப்போ நடுறாங்க, அது ஒரு மாதத்தில் அதோடைய அந்த பயிருடைய க்ரோத் எப்படி இருக்குது, 2 மாதத்தில் எப்படி இருக்குது, ஸோ ஃபைனலாக அந்த பயிர் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு, அதேமாதிரி அந்த பயிருடைய ஈல்டு, அந்த உற்பத்தி வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக உள்ள ஒரு சிஸ்டம் தான் என்ன, டிஜிட்டல் கிராப் சர்வே சிஸ்டம், DCS, டிஜிட்டல் கிராப் சர்வே சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டம். ஸோ இதில் அவங்க எடுத்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராப் சம்மந்தமான அந்த விளைச்சல் சம்மந்தமான டேட்டாஸ், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து அக்ரி ஸ்டாக் சிஸ்டம், என்னது அக்ரி ஸ்டாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிஸ்டத்தில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்க போகிறாங்க. பட் இதில் நிறையா முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டா எல்லாமே வந்து செக்யூராக, அதை வந்து யாருமே வந்து தப்பாக பயன்படுத்திட முடியாதபடி என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வழிமுறை கொடுத்துருக்காங்களோ அந்த வழிமுறையை பின்படுத்தி தான் வந்து இந்த அக்ரி ஸ்டாக்கில் கிராப் ப்ரொடெக்ஷனோட டேட்டாவை நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ட்ரு வந்து பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அதுக்கடுத்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபினுக்கான ஒரு சர்வே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் கேஞ்சடிக் டால்ஃபின், இந்தியாவில் அந்த டால்ஃபினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2021 ஆண்டு, இந்தியாவில் டால்ஃபினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2021 ஆண்டு ப்ராஜெக்ட் டால்ஃபின், என்னது ஸோ ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஞ்சடிக் டால்ஃபினை ப்ரொடெக்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்போது இந்த திட்டம் மூலிமா இந்தியாவில் எத்தனை டால்ஃபின்ஸ் இருக்குது அப்படிங்கிற கணக்கெடுப்பு வந்து பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்தியாவில் 2025 எத்தனை டால்ஃபின் இருக்குது அப்படின்னா 6327 டால்ஃபின்ஸ். எவ்வளோ? 6327 டால்ஃபின்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த கேஞ்சடிக் கங்கா பிரம்மபுத்திரா, ஸோ கங்கா பிரம்மபுத்திரா இண்டஸ், எந்தெந்த ரிவர்? கங்கா பிரம்மபுத்திரா இண்டஸ், இந்த 3 ரிவர்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னா கங்கா ரிவரில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டில் டால்ஃபினுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் வந்து இந்தியாவிலே அதிகமான டால்ஃபினுடைய பாப்புலேஷன் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து இந்தியன் ரயில்வேயுடைய 2 முக்கியமான நிறுவனங்களான ஐஆர்சிடிசி, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருமே வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்பில் போய் தான் ஐஆர்சிடிசியோடைய ஆப்பில் போய் தான் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். இதோட விரிவாக்கம் என்ன? இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். ஸோ இந்த அமைப்புக்கும் அதே மாதிரி ரயில்வே ஃபினான்ஷியல் கார்பரேஷன், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த 2 அமைப்புக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நவரத்னா அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தில் நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நிறைய எக்கச்சக்கமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. இப்போ பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும், கெயிலாக இருக்கட்டும், ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா. இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எல்லாமே அந்த நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம், அதோடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி அந்த நிறுவனத்துடைய இயர்லி டேர்ன் அரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, லாபம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு ஒரு சில ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாரத்னா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. மகாரத்னா அப்படிங்கிறத வந்து இருக்கிறதுலே வந்து டாப் பிஎஸ்யூ, டாப் பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது மகாரத்னா தான். அதுக்கு கீழே நவரத்னா அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து மினி ரத்னா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் இப்போது இந்த ஐஆர்சிடிசி அதுக்கப்புறமா ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற இந்த 2 நிறுவனங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க? நவரத்னா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மார்ச் 2025 ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற இந்த 2 நிறுவனங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க? நவரத்னா, இதுக்கு முன்னாடி வந்து மினி ரத்னா அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? இது வந்து நவரத்னா கேட்டகரிக்கு வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு 5-6 வருஷம் வந்து நல்லா செயல்படுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து மகாரத்னா அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார் இல்லையா, இவர் ஹைப்பர் லூப் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி, இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம வந்து பிப்ரவரி மாதமே இந்த ஹைப்பர் லூப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஹைப்பர் லூப் அப்படிங்கிறதுனா இப்போது புதுசாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜிக்கு பேர் தான் ஹைப்பர் போர்ட். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4th மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆல்ரெடி லேண்ட் வேவ், வாட்டர் வேவ், ஏர் வேவ் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 3 வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா. இப்போது 4வது வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னன்னா ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு டனல் இருக்குல்லையா, அதே மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்பில் எந்த விதமான வேக்கமே இருக்காது. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்னெட்டை வச்சு, அந்த டியூப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு உள்ளே மூவ் பண்ண வைப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1200 1300 km/h வந்து நம்ம ஸ்பீடில் போகலாம். ஃப்ளைட்டோட அதிகமான ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கு பேர் தான் என்னென்னா ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது. இந்தியாவில் முதல்ல இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி யார் டெஸ்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து ஹைப்பர் லூப் டெக்னாலஜியோடைய மாடல் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 410 மீட்டருக்கு, எவ்வளோ 410 மீட்டருக்கு இந்த ஹைப்பர் லூப்கான அந்த டியூப்பு அதேமாதிரி உள்ளே போகக்கூடிய அந்த பாட் எல்லாமே இது பண்ணி 410 மீட்டருக்கான ஹைப்பர் லூப்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இந்தியாவில் முதல்ல ஐஐடி மெட்ராஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அதை யார் வந்து பார்வையிட்டிருக்கா அப்படின்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் வந்து பார்வையிட்டிருக்கார். அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸில் தான் ஏஷியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைப்பர் லூப் காம்படிஷன், ஹைப்பர் லூப் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஒரு காம்படிஷனுமே வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் தான் நடந்துச்சு. இந்தியாவிலேயே வந்து ஹைப்பர் லூப்கான ஒரு முன்னுதாரணமான நிறுவனம் யார் இருக்கா? ஐஐடி மெட்ராஸ் வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிப்ரி, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துடைய டாப் 10 ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர், இராணுவ தளவாடங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய டாப் 10 நாடுகள் யார் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 2024 வரையப்போ 2000 2022 இந்த 4 ஆண்டு காலத்தில் டாப் 10 ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அதிகமாக இராணுவ தளவாடங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த நாடு முதல்ல இருக்காங்க அப்படின்னா உக்ரைன். ஸோ உக்ரைன் நாடு இருக்கு இல்லையா,
உக்ரைன் தான் இராணுவ தளவாடங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறதில்ல முதல் நாடாக இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் வந்து போயிட்டுருக்குல்ல. ஸோ இந்த போருக்கு ரஷ்யாவை சமாளிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு எக்கச்சக்கமான இராணுவ தளவாடங்கள் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக உலகத்திலே அதிகமாக இவங்க தான் இராணுவ பொருட்களை இறக்குமதி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இரண்டாவதாக இருக்க நாடு யார் அப்படின்னா இந்தியா. ஸோ முதல்ல உக்ரைன் அதிகமாக பண்ணுறாங்க, அடுத்து இந்தியா பண்ணுறதுக்கான காரணம் நமக்கு பக்கத்தில் 2 நெய்பரிங் கண்ட்ரியுமே கொஞ்சம் சிக்கலான கண்ட்ரி. இந்த சைடு வந்து பாகிஸ்தான், இந்த சைடு சைனா. அந்த 2 கண்ட்ரியுமே வந்து நம்மளை எப்போ வேணாலும் தாக்கலாம், நம்ம கூட சண்டை போடலாம் அப்படிங்கிறதுனால இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்து அதிகமான இராணுவ தளவாடங்கள் வந்து வாங்குறாங்க. பட் இந்தியா இந்த வருஷம் வாங்கினது வந்து போன வருஷம் வாங்கினது கம்மியாக தான் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இராணுவ பொருட்கள், இராணுவ தளவாடங்கள் எல்லாமே வந்து வெளிநாடுகளிலிருந்து தான் முழுக்க இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இண்டிஜினியஸாக உற்பத்தி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப முக்கியம். இந்த சிப்ரி ரிப்போர்ட்டில் யார் வந்து முதல் நாடாக இருக்காங்க, உக்ரைன். இரண்டாவது நாடாக வந்து இந்தியா. அடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மொரீஷியஸ் நாட்டுடைய 57வது இண்டிபெண்டன்ஸ் டே, நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம் இல்லையா, அதேமாதிரி மொரீஷியஸ் நாட்டுடைய 57வது சுதந்திர தின விழாவுக்காக மார்ச் 12 அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ மார்ச் 11 நம்ம பிரதமர் அவர்கள் வந்து மொரீஷியஸ்க்கு வந்து போயிருந்தார். இந்த விசிட்டில் நிறையா முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே, 57வது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து போயிருந்தார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மொரீஷியஸுடைய பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு OCI கார்டு, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் குடியுரிமைக்கான ஒரு அட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொரீஷியஸுடைய PM, மொரீஷியஸோட பிரதமர் இருக்காங்க இல்லையா, மொரீஷியஸோட பிரதமருக்கு இந்தியாவில் கும்பமேளா நடந்துச்சு. பிப்ரவரி 26 கும்பமேளா நடந்துச்சு. இந்த கும்பமேளாவில் எடுக்கப்பட்ட புனித நீர், கும்பமேளா எடுக்கப்பட்ட கங்கை புனித நீரை வந்து PMக்கு, நேபாளுடைய மொரீஷியஸோட PMக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இன் ரிட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொரீஷியஸ் வந்து இந்தியாவுடைய பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டம், அந்த மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருது, இப்போ நம்ம இந்தியாவில் பாரத ரத்னா அந்த மாதிரி விருதுலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மொரீஷியஸுடைய ஒரு உயரிய விருதையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் ஆஃப் கார்டியன் ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருதையும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மொரீஷியஸுடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்தியாவுடைய ஒரு கப்பல், இந்தியாவுடைய ஒரு போர் கப்பலும் வந்து போயிருந்துச்சு. அந்த கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னா INS இம்பால். INS இம்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் கப்பலும் வந்து போயிருந்தது. ஸோ அடுத்து ராய்சீனா டைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ், ராய்சீனா டைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடு வந்து நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி சிங்கப்பூரில் வந்து ஷாங்க்ரிலா டைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெவ்வேறு நாடுகளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் எல்லாமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடு வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னா ஷாங்க்ரிலா அப்படிங்கிற இடத்துல சிங்கப்பூரில் வந்து நடக்குது. ஸோ அதை பார்த்து இந்தியா இன்ஸ்பயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராய்சீனா டைலாக் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாலிசி மேக்கர், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட், டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன் எக்ஸ்பர்ட் இவங்க எல்லாமே சேர்ந்து முக்கியமாக அந்த குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீட்டிங்கு ஏன் ராய்சீனா டைலாக்னு வந்துச்சுன்னா இந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து ராய்சீனா ஹில். ஸோ ராய்சீனா ஹில் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ அதனால் இதோட பேர் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா ராய்சீனா டைலாக் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த ராய்சீனா ஹில் அப்படிங்கிறது எங்கன்னா நியூடெல்லியில் இருக்குது. நியூடெல்லியில் நம்மளுடைய பிரசிடென்ட் இந்த மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன, ராய்சீனா அப்படிங்கிற ஹில். ஓகே, அந்த இடத்துல தான் வந்து இது நடக்கிறதுனால இது பண்ணுறாங்க. இது மார்ச் 17 மார்ச் 19 வரை. எப்போது மார்ச் 17 மார்ச் 19 வரை இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் யார் வந்து இந்த வருஷம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துருக்கா அப்படின்னா, சீஃப் கெஸ்ட்டாக கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் லக்சன். ஸோ கிறிஸ்டோஃபர் லக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூசிலாண்டுடைய PMஆ இருக்கக்கூடிய கிறிஸ்டோஃபர் லக்சன். யார்? நியூசிலாண்டுடைய PMஆ இருக்கக்கூடிய கிறிஸ்டோஃபர் லக்சன் அப்படிங்கிற இவர் தான் வந்து கலந்துக்கிட்டார், சீஃப் கெஸ்ட் வந்து கலந்துக்கிட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அமைப்பும் சேர்ந்து வந்து நடத்துவாங்க. அடுத்து முக்கியமான ஸ்டேட் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னா பில் அண்ட் மிலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ பில் கேட்ஸ் வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு NGOவான பில் அண்ட் மிலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் டெக்னாலஜி, அதேமாதிரி வந்து ஹெல்த் கேர், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி முக்கியமான செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செக்டார் எல்லாத்துலேயுமே வந்து AI இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ இந்த செக்டார் எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யார் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க ஆந்திரா கவர்மெண்ட்? பில் அண்ட் மிலிண்டா கேட் ஃபவுண்டேஷன் என்னது பில் அண்ட் மிலிண்டா கேட் ஃபவுண்டேஷனோட ஆந்திர பிரதேசம் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. ஸோ அடுத்து ஆந்திர பிரதேச சிஎம்மாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா, இவர் இந்தியாவில் ஒரு முக்கியமான சிலை, ஸோ ஒரு முக்கியமான இந்தியாவுடைய தலைவருடைய சிலையை அமராவதியில் திறந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த தலைவருடைய பேர் என்ன அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு. இந்த பொட்டி ஸ்ரீராமுலு பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் மெட்ராஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1950களில் ஒரு முக்கியமான உண்ணாவிரதம் நடத்தியிருப்பார். எதுக்காக அப்படின்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக மட்டும் தனியாக ஒரு மாநிலம் வேணும். ஏன்னா அந்த காலத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாமே வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற மெட்ராஸ் மாகாணத்துக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. பட் அதை வந்து பிரித்து ஆந்திரா பேசக்கூடிய மக்களுக்கு தனியாக ஒரு நாடாக வேணும், தனி ஒரு மாநிலமாக வேணும் அப்படிங்கிறத கேட்டது யாருன்னா பொட்டி ஸ்ரீராமுலு. ஸோ இவர் வந்து கேட்டுட்டு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் நம்ம மத்திய அரசாங்கம் ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவருடைய இந்த பொட்டி ஸ்ரீராமுலுடைய சிலையை 58 அடி உயரமுள்ள சிலை எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அமராவதியில், ஆந்திராவுடைய புதிய தலைநகரான அமராவதியில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அசாமில் ஒரு முக்கியமான போலீஸ் அகாடமியை தொடங்கி வச்சுருக்காரு. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே வந்து அந்த ஸ்டேட் போலீஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கான அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி அசாமில் இருக்கக்கூடிய போலீஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு அகாடமியை எங்கே திறந்து வச்சுருக்காரு அப்படின்னா அசாமில். ஓகேங்களா? அந்த அகாடமி பேர் என்ன? லச்சித் போர்ஃபுகன் போலீஸ் அகாடமி. என்னது? லச்சித் போர்ஃபுகன் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற இந்த ஒரு போலீஸ் அகாடமியை நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் எங்கே திறந்து வச்சுருக்காங்க? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய ட்ரெகவுன்ஸ், அசாமில் இருக்கக்கூடிய ட்ரெகவுன் அப்படிங்கிற இடத்துல மார்ச் 15ஆம் தேதி தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லச்சித் போர்ஃபுகன் அப்படிங்கிற இவர் யார் அப்படின்னா அகோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சம் அசாமை ஆட்சி செஞ்சாங்க. அந்த சமயத்தில் இந்த அகோம் மன்னருக்கு ஒரு மிலிட்ரி ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லச்சித் போர்ஃபுகன். ஸோ இவருடைய பேரில் என்ன பண்ணுறாங்க, இப்போது அசாமில் ஒரு போலீஸ் அகாடமியை நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் தொடங்கி வச்சுருக்காங்க. எதுக்காக? இப்போ கரண்ட்டில் அசாமுடைய போலீஸ் எல்லாமே வந்து வெளி மாநிலங்களில் போய் தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அகாடமி வந்துச்சு அப்படின்னா இந்த போலீஸ் ஆஃபீஸரை இங்கேயே வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அசாமில் ஒரு முக்கியமான பிளான்ட், ஒரு முக்கியமான ஃபெர்டிலைசர் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ரூப். ஸோ அசாமில் நம்ரூப் அப்படிங்கிற இடத்துல புதுசாக ஒரு அமோனியா பிளான்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த பிளான்ட் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2025 யூனியன் பட்ஜெட்டில், இப்போது 2025 2025 யூனியன் பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ரூப் அப்படிங்கிற இடத்துல அமோனியா பிளான்ட் வந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது அதுக்கு அப்ரூவ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 10,600 கோடி ரூபாய், எவ்வளோ 10,600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ஒரு பிளான்ட் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.7 லிட்டர் என்ன பண்ணிக்கலாம் லிட்டர் எம்டி வந்து இந்த யூரியா அமோனியா வந்து தயாரிச்சுக்கலாம். ஸோ எங்கே கொண்டு வராங்க? அசாமில் நம்ரூப் அப்படிங்கிற இடத்துல இந்த பிளான்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அடுத்து கர்நாடகாவுடைய சிஎம்ஆர் இருக்கக்கூடிய சித்தராமையா இருக்கார்ல, இவர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி. ஸோ பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பல்கலைக்கழகத்துடைய பேரை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூர் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேரில்? இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்த இப்போ ரீசெண்டாக இறந்து போன மன்மோகன் சிங் இருக்கார் இல்லையா, இவருடைய பேரில் என்னவா மாற்றுறாங்க? பெங்களூர் யூனிவர்சிட்டியோட பேரை மன்மோகன் சிங் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ கேரளா வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கேரளா ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பாதுகாப்புக்காக, இவங்களுடைய நலனுக்காக ஒரு ஆணையத்தை யார் வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னா கேரளா அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இந்தியாவில் சரி மாநிலங்களையும் சரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி ஆணையம் இருக்கு இல்லையா. இப்போ உமன்னா அதுக்கான ஒரு கமிஷன் இருக்குது, அதே மாதிரி சில்ட்ரன்னா அதுக்கான ஒரு கமிஷன் இருக்குது, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லா வகையான வகுப்பினர்களுக்கும் ஒரு கமிஷன் இருக்குது. ஆனால் எல்டர்லி பீப்புள், இந்தியாவில் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த கமிஷனும் வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்தியாவிலே முதல் மாநிலமாக சீனியர் சிட்டிசனுக்கான கமிஷனை யார் கொண்டு வந்திருக்கா?
கேரளா வந்து முதல் மாநிலமாக சீனியர் சிட்டிசனுக்காக கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டம் மூலியமாக, இந்த கமிஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டம் மூலியமாக கொண்டு வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமேல் இந்த சீனியர் சிட்டிசன் இருக்காங்களா அவங்களுடைய நலனுக்காக இந்த ஒரு அமைப்பு தான் வந்து இனிமேல் வந்து பாடுபடும். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸு, இந்தியாவுடைய 58வது புலிகள் காப்பகமாக, இந்தியாவுடைய 58வது புலிகள் காப்பகமாக எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மாதவ் நேஷ்னல் பார்க். ஸோ மாதவ் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு நேஷ்னல் பார்க், இந்த ஒரு தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து மத்திய பிரதேசத்தில். ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாதவ் தேசிய பூங்காவை இந்தியாவுடைய 58வது புலிகள் சரணாலயமாக, இந்தியாவுடைய 58வது புலிகள் காப்பகமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா மார்ச் 9 அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்முடைய யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர சிங் இருக்கார் இல்லையா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் பூபேந்திர சிங், அவர் தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவிலேயே அதிகமான டைகர் ரிசர்வ் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ் தான். அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிகமான டைகர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலமும் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ் தான். ஸோ இப்போது மத்திய பிரதேசம் தான் இந்தியாவுடைய 58வது நேஷ்னல் பார்க்கும் வந்து டைகர் ரிசர்வ் வந்து கொண்டு வந்தாங்க எங்கே, மாதவ் நேஷ்னல் பார்க்கில். ஸோ அடுத்து பஞ்சாப் அரசாங்கம் மார்ச் 8 உலக இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் சர்வதேச பெண்கள் தினம் நடந்துச்சு இல்லையா, அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன, ப்ராஜெக்ட் ஹிஃபாசத். ப்ராஜெக்ட் ஹிஃபாசத் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை யார் லான்ச் பண்ணியிருக்கா, பஞ்சாப் அரசாங்கம். ஸோ பஞ்சாப் அரசாங்கம் ப்ராஜெக்ட் ஹிஃபாசத் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய சேஃப்டிக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய சேஃப்டிக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ்க்கு பேர் தான் ப்ராஜெக்ட் ஹிஃபாசத் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் மூலிமா 24 மணி நேரமும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என்னென்ன உதவிகள் தேவை அது எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்க. இதுக்காக 181 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோன் நம்பர், இந்த ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பஞ்சாப் கவர்மெண்ட்டோட எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறத இந்த ஒரு திட்டம் மூலியமாக என்ஷூர் வந்து பண்ணுறாங்க. என்ன திட்டம், ப்ராஜெக்ட் ஹிஃபாசத். அடுத்து இந்தியாவுடைய பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க், இது வந்து டார்ஜிலிங்கில் இருக்குது. டார்ஜிலிங்கில் ஹிமாலயன் பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பார்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜூ டு ப்ரிசர்வ் வைல்ட் லைஃப் டிஎன்ஏ, இந்தியாவுடைய முதல் ஜூ எதில் அப்படின்னா இந்த வைல்டு லைஃபுடைய டிஎன்ஏஸ்லாம் இருக்கு இல்லையா, விலங்குகளுடைய டிஎன்ஏ இது எல்லாத்தையுமே வந்து சேமிக்கிறதுல இந்தியாவுடைய முதல் ஜூ எது அப்படின்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ இதில் ஒரு பயோ பேங்க், அனிமல்ஸோடைய டிஎன்ஏஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பயோ பேங்க் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதில் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டில், ரொம்ப ஒரு -டிகிரியில் நம்ம ஒரு டிஎன்ஏவோ இல்லை ஒரு டிஷ்யூவோ ஸ்டோர் பண்ணும்போது அது அப்படியே வந்து இருக்கும். நம்ம தேவைப்படும் போது என்ன பண்ணிக்கலாம், எடுத்து திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜுவாலஜிக்கல் பார்க்காக பத்மஜா நாயுடு ஜுவாலஜிக்கல் பார்க் வந்து வைல்டு லைஃப் டிஎன்ஏவை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாலயாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப -150 டிகிரி இந்த மாதிரி ரொம்ப -டிகிரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கிரையோஜெனிக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய டெல்லி கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, டெல்லி கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆயுஷ்மான் பாரத் அபியான் இருக்கு இல்லையா, இந்த ஆயுஷ்மான் பாரத் அபியான் திட்டத்தில் 35வது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசமாக வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் சேர்ந்துருந்தாங்க. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா இது ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வர ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறதுக்காக உள்ள திட்டம் தான் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத். ஸோ இதில் இப்போது டெல்லி கவர்மெண்ட்டும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மார்ச் மாதத்துலேயே முக்கியமான நேஷனல் மற்றும் ஸ்டேட்டோட கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பேலன்ஸ் இருக்க டாபிக் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.